இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாஸ்போர்ட் சம்மந்தமாக 2 முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிய சிப் பொருத்திய பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பாஸ்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேல் யாரெல்லாம் புதுசாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சிப் பொருத்திய பாஸ்போர்ட் தான் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அவங்க வெளியிட்டிருக்க டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் சிப் பேஸ்ட் பாஸ்போர்ட் இன்ட்ரடியூஸ்ட் பை கவர்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இன்க்ளூடிங் தர் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் அண்ட் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தர் இம்ப்ளிமெண்டேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து கொஷின் மாதிரி கேட்டு அதற்கான ஆன்சரும் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுலேயே ஃபஸ்ட்டு ஏன்னு சொன்னால் அது ஒரு கொஷின் மாதிரி கேட்டு அடுத்ததாக ஆன்சர்னு சொல்லி அதற்கான ஆன்சருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் வந்து பேப்பர் அண்ட் எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் வந்து கம்பைன் பண்ண டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ்ட் எபிலிட்டி டு மெயின்டைன் த இன்டிகிரிட்டி ஆஃப் இட்ஸ் டேட்டா. பாஸ்போர்ட் ஹேஸ் டேட்டா இன் பிரிண்டட் ஃபார்ம் ஆஃப் த புக்லெட் என்கிரிப்டட் இன் த சிப். இட் மேக்ஸ் இட்ஸ் ஹார்டர் டு ஃபார்ஜின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நேஷனல் வைட் ரோல் அவுட் சிப் பேஸ்ட் பாஸ்போர்ட் and the states or regions they have already been made available சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி டீட்டெயில்ஸ் இல்லை பர்சனல் டேட்டாலாம் வந்து சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதற்கான டீட்டெயில்ஸும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து மார்ச் 2025 வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. தற்போது புதிதாக அப்ளை பண்ணுறவர்கள் எல்லாமே இந்த சிப் பொறுத்து பாஸ்போர்ட் தான் வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் பாஸ்போர்ட் சம்மந்தமான அறிவிப்பு. அடுத்ததாக பாஸ்போர்ட் சம்மந்தமாக இரண்டாவது ஒரு அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்று மட்டுமே ஆதாரம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு வந்து பிறப்பு சான்று மட்டுமே பிறந்த தேதிக்கான ஆதாரமாக கருதப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் 2023ஆம் ஆண்டுக்கு பின் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதிய பாஸ்போர்ட் அப்ளை செய்யும்போது பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக தேவைப்படும். அதுதான் உங்களோட ஏஜ் ப்ரூஃப் கூட டாக்குமெண்ட் எடுத்துப்பாங்க. இதுதான் பாஸ்போர்ட் சம்மந்தமாக 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.